අපිට අර චෝදනාවක් මේ இந்த நாட்களில் எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது இல்லையா? நாங்கள் அரசியல் ரீதியாக சிலரை பழிவாங்குவதாக கூறுகின்றார்கள். 2010 பிரகித் நெக்னலிகோட படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னர் 4 ஜனாதிபதிகள் பதவியில் இருந்தார்கள். அப்படியென்றால் பிரகித் எக்னலிகோடவை யார் கொலை செய்தது என்பதை கண்டுபிடித்திருக்கலாமே. அதன் பின்னர் 2015 தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்டார். பட்டப்பகலில் மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டது. கண்டுபிடித்திருக்கலாம், ஆனால் கண்டுபிடிக்கவில்லை அல்லவா? 2019 ஏப்ரல் 21 அன்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கோட்டாபய என்ன கூறினார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத் தருவதாகவும் பட்டப்பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்த மாபெரும் திருடனுக்கு தண்டனை வழங்குவதாகவும் கூறினார். ஆனால் அவர்கள் தண்டனை வழங்கவில்லை அல்லவா? இப்போது நாங்கள் அதனை செய்யும் போது நாங்கள் செய்வது அரசியல் பழிவாங்கல் என்கின்றார்கள். நாட்டை வங்குரோத்தடைய செய்த அப்பாவி மக்களை துன்புறுத்திய வெள்ளை வேன் கலாச்சாரத்தை கொண்டு வந்து மக்களை அச்சத்திற்குள்ளாக்கிய இந்த காடையர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காகவே மக்கள் எங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியுள்ளனர்.